மக்கள் தெராசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு பொங்கல் அப்படின்னாலே தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன காரணம்னா, உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரிய பகவான் உத்ராடம் 2ஆம் பாதத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பேர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம். இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சி பணிகள் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு பேர் சங்கராந்தின்னு பேர். சங்கராந்தின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன சங்கர்னா, அந்த சங்கருங்கிற வார்த்தைக்கு பேர் சூரியன்னு பேர். சங்கராந்தி கொண்டாடுறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் சங்கராந்தி எதில் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கராந்தினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிட துறையில் விவசாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சங்கராந்தி. அந்த விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பண்டிகை தான் இந்த பொங்கல். சங்கராந்தி எதை வச்சு வருதோ அதை பொறுத்து தான் அந்த வருஷத்தினுடைய மழை, நிலம், நீர், காற்று, நெருப்பு. இப்போ போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருந்ததுன்னா, திருநெல்வேலியில் எப்படி நடக்கும், இந்த மாதிரி இடர்காலங்கள் வரும் அப்படின்னு சொல்லுது. தக்காளி விலை உயருங்கிறத பஞ்சாங்கத்தில் போட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு பஞ்சாங்கம் இந்த 2023ல் தக்காளி விலை உயருங்கிறத போட்டிருந்தது. சில விஷயங்களில் பார்க்கும்போது மெய்ஞானம், இறைஞானம், விஞ்ஞானம் எல்லாமே சேர்த்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அருமையான நேரத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த இனிய பொங்கல் விழாவில் புத்தாடை அணிந்து சூரிய பகவானை வணங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற வாழ்த்துவது உங்கள் நங்கநல்லூர் மற்றும் கோவை. சார் சொல்லுங்க. ஜோதிடத்துறையில் எத்தனை ஆண்டுகள் அனுபவம்? 25 வருஷம். 25 வருஷம். நாகராஜ் சாட்டை நல்ல நேரம்ங்கிறது நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க. இந்த இதற்கு நீங்கள் எப்படி உணர்றீங்க? உண்மையாகவே நீங்களாம் பார்த்து வளர்த்து விட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் மக்களில் என்னுடைய கஸ்டமர்ஸை நான் வணங்கும் தெய்வங்களாக நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பார்த்துட்டு போன ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர் அனுப்பாமல் இருந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய சொந்தங்கள் தான். இதில் ஜோதிட துறையில் சொல்வதெல்லாம் உண்மை. ஆமாம், ஆமாம். அதுக்கு தான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, தக்காளி விலை உயருது. ப்ரிடிக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அந்த ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு ஜோதிடருக்கு நேரம் கொடுக்கணும். அவசரமாக கொண்டு போய் கொடுத்துட்டு ஏங்க உடனே பார்த்து சொல்லுங்கள், டைம் ஆச்சுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் அவசரமாக தான் பார்ப்பார். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் எந்த ஜோதிடருக்கும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா, சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 தான் பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஜாதகம் வாங்கி வச்சுக்குவாங்க. இவர் கூப்பிடும் போது அவங்க போய் பார்க்கணும். இப்போ எப்படின்னா ஃபோன் பண்ணி வரட்டுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்லாம் நான் ஜோசியம் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை வாங்கி வச்சிருவார். வச்சுட்டு கணிச்சு வச்சுட்டு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்களாம் எங்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் கணிச்சு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டால் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, லேப்டாப் வந்துருச்சு, ஈஸியாக கணக்கு போடுறதுக்கான எல்லா சாஃப்ட்வேரும் வந்துருச்சு. இன்றைக்கி சாஃப்ட்வேர் அதிகமாக விற்கிற ஒரு சாஃப்ட்வேரை அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் தான். தமிழகத்தின் மிக முக்கியமான ஜோதிடர் வரிசையில் நம்ம நல்ல நாகராஜ் சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நிஜமாவே நான் இந்த மக்கள் தெராசு இந்த நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுத்ததை பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்கிறேன். மக்கள் தெராசு வாடிக்கையாளர்கள், வாசகர்கள், நலம் விரும்பிகள், அதில் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நன்றியுடன் கூடிய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.